இரவில் எளிதில் செரிமானமாகாத துரித மற்றும் எண்ணெயில் பொரிக்கப்பட்ட அசைவ உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இரவு உணவு என்பது ஒவ்வொருவருக்கும் காலை மற்றும் மதிய உணவை விட பிடித்த உணவாகும். ஏனென்றால் எப்போதும் அவசரமான காலை உணவு, நேரம் போதாமையால் எடுத்துக்கொள்ளும் மதிய உணவு. இரவு உணவு என்பது ஒவ்வொருவருக்கும் காலை மற்றும் மதிய உணவை விட பிடித்த உணவாகும். ஏனென்றால் எப்போதும் அவசரமான காலை உணவு, நேரம் போதாமையால் எடுத்துக்கொள்ளும் மதிய உணவு என்று பழகி போய்விட்டது. ஆனால் பெரும்பாலும் இரவு உணவில் பிடித்ததை சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கும் இருக்குமே தவிர சரியான உணவை எடுத்துக்கொள்கிறோமா என்று யாரும் யோசிப்பதில்லை. பெரும்பாலும் இரவு நேரங்களில் பலரும் அசைவ உணவுகளையே உண்ண விரும்புகிறார்கள். அதிலும் குறிப்பாக தற்போதைய நவநாகரீக காலத்தில் பரவி கிடக்கும் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், வண்ண நிறங்கள் கலந்த இறைச்சி உணவுகளையே விரும்பி சாப்பிட விரும்புகிறார்கள். இரவு உணவு என்பது அந்த நாளை முடிக்கும் உணவாகும். ஆனால் நம்மில் பரவி வரும் இரவு உணவு பழக்க வழக்கம் பல்வேறு செரிமான பிரச்சனைகளை உடலில் கொண்டு வருகிறது. சரியான இரவு நேர உணவு பழக்கங்களை நாம் கடைபிடித்தால் நமது உடல் ஆரோக்கியத்திற்கு பலனளிக்கும். இரவு நேரங்களில் லேசான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்றும், எளிதில் ஜீரணமாகாத கனமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். சரியான இரவு நேர உணவு முறையை பின்பற்றாமல் போவதால் உடல் பருமன், தூக்கமின்மை, சோர்வு போன்ற உடல் ரீதியான பிரச்சனைகளும் மனதளவில் பல்வேறு பாதிப்புகளும் ஏற்படலாம் என்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த மிட் நைட்டில் சாப்பிடக்கூடிய கலாச்சாரம் பொதுமக்களிடையே சிறியவங்க பெரியவங்க எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்ல முடியும். பேசிக்காக ஒரு ஹியூமன் பிஹேவியர் பார்த்திங்கன்னா நம்மளோட சர்க்காடியன் ரிதம்னு சொல்லக்கூடிய நேச்சுரல் ப்ராசஸ் கூட ஒத்து போகணும். இப்போது சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிறது என்னென்னா ஹியூமன் கிளாக் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ இது நம்ம காலையில் சூரியன் உதயமானிலிருந்து சூரியன் அஸ்தமம் ஆகிற வரைக்கும் நடக்கக்கூடிய செயல்கள் கூட நம்மளோட பிஹேவியர் ஒத்து போகணும். இந்த மாதிரி ஒத்து போனால் மட்டும்தான் நம்மளோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸும் சரி, மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸும் சரி சரியாக இயங்க முடியும். நம்மளோட சர்க்காடியன் ரிதம் டிஸ்டர்ப் ஆகும்போது, அதாவது நம்ம நேச்சுரலாக காலையில் எழுந்திரிச்சோன்னா நம்ம ஆக்டிவிட்டீஸ் தொடருவோம். சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 to 7 முடிச்சிருக்கணும். இந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம உணவு செரிமானத்துக்கு வேண்டிய என்சைம்ஸும் சரி, ஆசிட்ஸும் சரி சரியாக சுரக்கும். இந்த சிஸ்டம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணி நம்ம லேட் நைட் 7 மணிக்கு மேலே சாப்பிட்றது, 10 மணிக்கு, மிட் நைட் 12 மணிக்கு இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு தேவையான ஆசிட்ஸும் சரி, என்சைம்ஸும் சரி சரியாக சுரக்காது. ஒன்ஸ் இந்த ரெண்டும் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டன் சிஸ்டம் ஒர்க் ஆகாது, அப்சார்ப்ஷன் நடக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆகும். இந்த சர்க்காடியன் ரிதம், அதாவது பயாலஜிக்கல் கிளாக் சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகும்போது நம்மளோட ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறையா நடக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ செரட்டோனின், மெலட்டோனின் இந்த 2 ஹார்மோன் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ளஷர் ஹார்மோன் சொல்லுவோம். ஸோ இது நம்ம தூங்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, நம்மளோட மூட் லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த 2 முக்கியமான ஹார்மோன்ஸ் நமக்கு தேவை. அதே மாதிரி நம்ம லேட் நைட் தூங்காமல் இருக்கிறோம், ஏதாவது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், இன்சோம்னியா, தூக்கமின்மை இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இந்த சர்க்காடியன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். அதுக்கான கான்சிக்வன்சஸை ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளில் தெரியாட்டாலும் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம், லைக் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் இல்லை 1 இயர்க்கு அப்புறம் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் உணர முடியும். இப்போ ரீசெண்டாக என்ன ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த GERD, கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ். இது என்னென்னா நம்ம வயிற்றில் மட்டும் புண்ணு பண்ணாது, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஈசோஃபேகஸையும் உணவு குழாயும் சேர்த்து அது டேமேஜ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் பண்ணும்போது நம்மளோட பாடியில் நிறைய பாக்டீரியாஸ் அதிகமாகிறதுக்கும் அது ஹார்ம் பண்ணுறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. இது ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்னா, பல வருஷம் இந்த மாதிரி பேட் பாக்டீரியாஸ் நம்ம பாடியில் க்ரோ ஆகும்போது என்ன ஆகும்னா ஸ்டமக் கேன்சராக கன்வெர்ட் ஆகிறது கூட ஒரு சான்ஸ் இருக்குது.
சரியான இரவு உணவு பழக்கத்தை கடைபிடிப்பது ஆரோக்கியமான உடல் நலத்திற்கு வழிவகுக்கும். ஒவ்வொரு தனிமனிதனின் செரிமான அமைப்பு தனித்துவமானது என்பதால் உங்களுக்கு எது சிறந்தது என்பதை நீங்கள் கண்டுபிடிப்பது அவசியம். கூடுமான அளவு வீட்டில் சமைக்கப்படும் எளிதில் செரிமானமாகும் உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது மலச்சிக்கல், அஜீரண கோளாறு போன்ற தேவையற்ற உடல் உபாதைகளை தடுக்கும். அது மட்டுமின்றி இரவு உணவு முடித்தவுடன் படுத்து உறங்குவதை தவிர்த்துவிட்டு சிறிது நேரம் நடைபயிற்சி மேற்கொள்வது ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். சத்தியம் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண்குமாருடன் ஒளிப்பதிவாளர் ஜஷ்வந்த்.